மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 11ஆம் வகுப்பு அக்கௌண்ட்ஸ் பாடத்துக்கு உண்டான ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் அண்ட் புக் பேக் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் இந்த வீடியோவில் நினைச்சு போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். உங்களுக்கு அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் தியரி தான், சரிங்களா? இதில் நாம் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நான் குறித்து கொடுக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் படித்தாலேவும் 45க்கு 45 மார்க் கண்டிப்பாக எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட தரவு பண்ணிருக்கணும், சரிங்களா? இதில் குறிச்சு கொடுக்குற கொஸ்டின் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த பப்ளிக் எக்ஸாம் மற்றும் காலாண்டு அரையாண்டு இதில் கேட்ட கொஸ்டினை பேஸாக வச்சு தான் உங்களுக்கு கொஸ்டின் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினை மட்டும் படித்தாலே போதும், சரிங்களா? சாப்டர் 1ல் ரோமன் லெட்டர் 2 மிக குறுகிய விடைகளில் முதல் 3 2 மார்க் கொஸ்டினை படிக்கணும். அடுத்ததாக குறுகிய விடைகளில் ஷார்ட் ஆன்சர்ல 2, 3, 4 இந்த கொஸ்டினை படிக்கணும். சாப்டர் 2ல படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 4. அடுத்ததா ஷார்ட் ஆன்சர் ரோமன் லெட்டர் 3ல 1, 4 கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சுக்கணும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 3 இதுல இருந்தால் நமக்கு சம்ஸ் ஆரம்பிக்குது, சரிங்களா? எப்பவுமே ஒரு சம்ஸ் ஆரம்பிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய மாணவர் செயல்பாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கணும். செண்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதை கண்டிப்பாக படிச்சுக்கணும், சரிங்களா? இதில் நம்ம குறிச்சு கொடுக்கக்கூடிய கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 5, 6, 8 உங்கள் புக்கு எடுத்து அதில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இதில் இருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா ஷார்ட் ஆன்சரில் குறுகிய விடையில 2, 3, 5, 6, 7 உங்களுக்கு பயிற்சி கணக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயிற்சி கணக்கில் முதல் 4 கணக்குகள் கட்டாயமாக பார்க்கணும். அடுத்ததா 7, 8, 10, 11, 12 இந்த கணக்குகள் எல்லாமே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட சம்ஸ் தான், சரிங்களா? ஸோ தென் எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் 1ல இருந்து ஆரம்பிச்சு 7 வரைக்கும் கட்டாயமாக பார்க்கணும். தென் 11வது கணக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி இந்த லெசன்ல 2 தான் இருக்கு. ஸோ அந்த 2 என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததா சாப்டர் 4 வெரி ஷார்ட் ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் படிக்க வேண்டியது 1, 3, 4, 5 ஷார்ட் ஆன்சர் குறுகிய வினால படிக்க வேண்டியது 1. அடுத்ததா பயிற்சி கணக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 5, 6, 8, 10, 11 எடுத்துக்காட்டு கணக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 5, 6. அடுத்ததா சாப்டர் 5 பொறுத்தளவுக்கு இந்த 4 கொஸ்டினும் உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய மிக குறுகிய வினாக்கள் 4 தான். அந்த 4ஐயும் ஃபுல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்ததா குறுகிய வினாக்கள்ல 2வது கொஸ்டினை படிச்சுக்கோங்க. பயிற்சி கணக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுல 1, 2, 3, 4, 5, 6. அடுத்ததா எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4 இதை படிச்சீங்க அப்படின்னாலேயும் மிட்டம் டெஸ்ட்ல நமக்கு அக்கௌண்ட்ஸ்ல ஃபுல் மார்க் என்ன செய்யலாம் அப்படின்னா எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.